வணக்கம் அன்பர்களே! ஜோஷ் ஆன்லைன் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் அன்பாய் வரவேற்கிறேன். அன்பர்களே, நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எஸ்பிஓ சார்ந்த தகவல்கள் வந்துகிட்டே இருக்கிறது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று 14th ஜூலை 2024 நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து ஒரு லைவ் மீட்டிங் வச்சுருந்தாங்க யூடியூப்பில. எத்தனை பேர் அட்டெண்ட் பண்ணீங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட அந்த லைவ் போச்சுது. அதில வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, பேமெண்ட்டு வித்ட்ராவல் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த டீட்டெயில்லாம் இந்த வீடியோவில் சொல்லப் போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போன அந்த லைவில் முக்கியமான விஷயங்களை பற்றி தான் நான் இதில் சொல்லப் போகிறேன். சரிங்களா? ஏதாவது விடுபட்டு இருந்தால் நீங்கள் வந்து அந்த லைவ் கொடுத்த அந்த வீடியோ வந்து நம்ம எஸ்பிஓ அஃபிஷியல் யூடியூப் சேனலில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமான தகவல்கள் மட்டும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? அன்பர்களே, இப்போ எஸ்பிஓ லோகோவை பார்த்துருந்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு 4 விதமான கேட்டகரி இங்கே கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வித் அப்கிரேடட், அதுக்கு அர்த்தம் அப்படி தான். சரிங்களா? அதாவது இப்போ வந்து நம்ம மறுபடியும் ஒர்க் பண்ண போகிறோம். அதில் வந்து அப்கிரேடு பிளான் வந்து நமக்கு தரப்போகிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஒர்க் பண்ணியிருந்த பிளான் இல்லாமல் புதுசாட்டு நமக்கு வந்து பிளான் தரப்போகிறாங்க. ஒர்க் ரெகுலராட்டு நமக்கு ஒர்க் தரப்போகிறாங்க. சரிங்களா? அதுதான் இந்த பிக்சர் வந்து நமக்கு வந்து சொல்லுது. 2வது வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரீ எஜுகேஷன் வந்து எஸ்பிஓ சைட்லேருந்து நமக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, ஃபுல் டீட்டெயில் வந்து கம்பெனி தான் வரும் நாட்களில் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3rd ஒன் பார்த்திங்கன்னா, அதாவது பிஸ்னஸ் எஜுகேஷன், அதாவது பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், என்ன பிஸ்னஸ்ஸு, அது வந்து இந்த காலேஜெல்லாம் போய் படிப்பாங்கள்ல, அந்த மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டடாக இப்போ ஆன்லைன் நம்ம நிறைய கோர்சஸ் நம்ம படிச்சுட்ருக்குறோம். அதே மாதிரி எஸ்பிஓவிலேருந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு கோர்ஸ் தந்து, அந்த கோர்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு அதில் ஒரு இன்கம் வாய்ப்பையும் நமக்கு அதில் தர்றாங்க. சரிங்களா? அதாவது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏர்ன் பண்ணுவோம். 2வது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கேரண்டீடாட்டு நமக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் எஸ்பிஓ சைட்லேருந்து நமக்கு தர்றதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, 4th சேவ் கிரீன், இதை பற்றியான வீடியோ, அதாவது டீட்டெயில். சரிங்களா? வரும் நாட்களில் தர்றதா எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேறு நம்ம லைவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா, 14/7லேருந்து 24/7/2024 இந்த 10 நாளைக்குள்ள இதுவரைக்கும் எஸ்பிஓக்கு நம்ம என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் மீன்ஸ் எனக்கு வந்து ஐடி ஓப்பன் ஆகலை, எனக்கு வந்து மெயில் ஐடி வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், இப்படி நிறைய விஷயங்கள் நிமித்தமாக நம்ம வந்து மெயில் போட்டிருப்போம். சரிங்களா? எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 10 டேஸில் வந்து நாங்கள் வந்து சால்வ் பண்ணி தரோம், உங்களுக்கு வந்து சரி பண்ணி தரோம் அப்படின்னு நிறுவனத்தின் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நியூ பிளான் லான்ச் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 6 அல்லது 7ஆம் தேதி. சரிங்களா? 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி நியூ பிளான் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ பிளான் மீன்ஸ் நம்ம வந்து இனிமேல் பண்ணக்கூடிய ஒர்க்கு. சரிங்களா? நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நியூ ஜாயினிங் இருக்காது உங்களுக்கு. 99% வந்து உங்களுக்கு வந்து நியூ ஜாயினிங் இருக்காது. ஆல்ரெடி நாம் இருக்கிற பீப்புளுக்கு வந்து என்ன ஒர்க்கு தரப்போகிறோம், அதை பற்றின டீட்டெயில் தான் 6ஆம் தேதி அல்லது 7ஆம் தேதி அவங்க வந்து சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3rd ஒன் பார்த்திங்கன்னா, இதில் வந்து பிடிஓ செலெக்ஷன் இருக்கும். அதாவது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து பிடிஓ ஆஃபீஸர் வந்து ப்ரைம் லீடர், சுப்ரீம் லீடர் அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அந்த ப்ரைம் லீடர், சுப்ரீம் லீடர் இதெல்லாம் இருக்காது. ஒன்லி பிடிஓ ஆஃபீஸர் மட்டும்தான் இருக்கும். இந்த பிடிஓ ஆஃபீஸருக்கு வந்து பார்த்திங்கன்னா, சேலரி வந்து மற்றவங்களை விட கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பிடிஓ செலெக்ஷன் வந்து அவங்க வந்து அந்த நம்ம பிளான் லான்ச்சுக்கு அப்புறம் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதா, எப்போ அவங்கள செலெக்ஷன் பண்ண போகிறதா அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? 4th ஒன் பார்த்திங்கன்னா, இப்போது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அதாவது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து மெம்பர்ஸை வந்து அவங்க வந்து தனித்தனியாக பிரிக்க போகிறாங்க. சரிங்களா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டங்கள், அதே நேரத்தில் அதர் ஸ்டேட் பீப்புளும் இதில் இருக்காங்க. சரிங்களா? அப்போது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு எத்தனை மெம்பர் அப்படின்னு அவங்க தனித்தனியாக பிரிக்க போகிறாங்க. ஒரு மாவட்டத்துக்கு வந்து
ஒரு பிடிஓ ஆஃபீஸர் அல்லது 2 பிடிஓ ஆஃபீஸர் இருப்பாங்க அப்படின்னு மேலோட்டமா சொல்லியிருக்காங்க. இத பத்தின டீட்டெயில் வந்து வரும் நாட்கள்ல நமக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? 5த் வந்து பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட் அண்ட் வித்ட்ராவல். அதாவது இப்போ வந்து எனக்கு வந்து எஸ்பிஓ வேண்டாம். எனக்கு வந்து பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ணிருங்க. அதாவது நான் கட்டுன பணமும், நான் ஒர்க் பண்ண பணமும் எனக்கு ரீஃபண்ட் பண்ணிருங்க. எனக்கு எஸ்பிஓ வேண்டாம் அப்படின்னு மெயில் போட்டிருப்பாங்கல்ல. அஃபிஷியலாட்டு மெயில் போட்டவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரீஃபண்ட் குடுப்பாங்க. சரிங்களா? செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, நம்ம வேலெட்ல இருக்கிற அமௌண்ட் சரிங்களா? வேலெட்ல இருக்க அமௌண்ட்ட வந்து நம்ம வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுக்கறது வந்து 27ஆம் தேதி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதாவது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுப்போம். 27ஆம் தேதி குடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஜூலை 10க்குள்ள நமக்கு வந்து அத ப்ராசஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, இந்த நம்ம வித்ட்ரா குடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு 1 மாசத்துக்குள்ள வந்துரும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து குரூப் கிரியேட் பண்ண போறாங்க. இப்போ ஆல்ரெடி வந்து நம்ம நோட்டீஸ் போர்ட்ல இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ் பீப்பிள், அதர் லாங்குவேஜ் பீப்பிள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸ் போர்டு தான். எல்லா பீப்பிளும் வந்து நோட்டீஸ் போர்ட்ல தான் இருக்காங்க. வரும் நாட்கள்ல வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் வைஸா வந்து அவங்க வந்து தனித்தனி குரூப்பா கொண்டு வர போறாங்க. அதாவது தமிழ் பீப்பிளுக்கு ஒரு குரூப்பு, மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு இப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ் பேசுற பீப்பிளுக்கு தனித்தனி குரூப்பு நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்ப நியூவா பிளான் கொண்டு வர போறாங்கல்ல, அதில வந்து 3 கேட்டகரி இருக்கு. சரிங்களா? அந்த கேட்டகரி வைஸா வந்து அவங்க வந்து மெம்பர வந்து தனித்தனியா பிரிக்க போறாங்க. அதாவது மொத்தம் 3 கேட்டகரியில வந்து ஒர்க் தரப்போறாங்க. அதில வந்து ஒவ்வொரு ஒர்க்குக்கும் அ அதாவது குறிப்பிட்ட ஒர்க்குக்கு வந்து குறிப்பிட்ட பீப்பிள் தான் இருப்பாங்க. சரிங்களா? நீங்க வந்து அவங்க 3 டைப் ஆஃப் ஒர்க் குடுக்கும்போது, உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதுன்னு நீங்க செலக்ட் பண்ணணும். சரிங்களா? செலக்ட் பண்ணா தான் அந்தந்த குரூப் வைஸா வந்து நீங்க பிரிஞ்சு நாம ஒர்க் பண்ணணும்னு நிறுவனத்து சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஜாயினிங் கிடையாது. அதே நேரத்தில எஸ்பிஓ வந்து ஆஃப்லைன் ஜாப் வந்து ஒண்ணு கொண்டு வர போறாங்க. சரிங்களா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, அ இப்போ இருக்கிற அதாவது இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில நம்ம இருக்கிறோம். இதில இருக்கிறவங்க வந்து அதில வர முடியாது. அது வந்து நியூவாட்டும் அவங்க கொண்டு வர போறாங்க. சரிங்களா? அதில வந்து என்ன ஒர்க்கு, என்ன பண்ணணும்னு அவங்க கம்பெனி சைட்லேருந்து சொல்றதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அன்பர்களே, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சங்கர் சார் வந்து எஸ்பிஓ சைட்லேருந்து நமக்கு அனௌன்ஸ்மென்ட் பண்ணாங்க. இது வந்து இந்த லைவ் மீட்டிங் வந்து 1 ஹவர் கிட்ட போயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைவா சாட் பண்ணி நமக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் கேட்கும்போது, அதிலேருந்து சங்கர் சார் என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லப் போறேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பான் கார்டு அண்ட் பேங்க் அக்கவுண்ட் இதில வந்து சிலவங்களுக்கு வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டீம் லீடர் வந்து மறுபடியும் கொண்டு வரலாமா? ஏன்னா இப்போ பிடிஓ ஆஃபீஸர் தான் வந்து கொண்டு வர போறாங்க. டீம் லீடரும் கொண்டு வரணுமா? இல்லையான்னு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டா வந்து சிலவங்க வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் குடுத்துருப்பீங்க. அது அவங்களுக்கு வராம இருந்திருக்கும். அதையும் வந்து நாங்க கன்சிடர் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்ட்ரோ போனஸ் அதாவது இன்ட்ரோ போனஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. அதாவது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஆனா, ஃபர்ஸ்ட்டு செகண்ட் லெவல் அண்ட் தேர்ட் லெவல் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்களுக்கு வந்து இன்ட்ரோ போனஸு இருக்குமா? இல்லையா? அப்படின்னு நான் கேட்டு சொல்றேன். அதாவது அட்மின் டீம்ல கன்சிடர் பண்ணி நான் சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப லாஸ்ட்டா வந்து இப்ப நம்ம 27ஆம் தேதி நம்ம பேமெண்ட் வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் குடுக்க போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசத்துக்குள்ள நமக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நியூவாட்டு கொண்டு வரக்கூடிய அந்த 3 டைப் ஆஃப் ஒர்க்ல வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மந்த்லி ஒன்ஸ் இருக்கும். என்ன டேட்ன்னு ஒரு ஃபிக்ஸடு டேட் சொல்லிருவாங்க. அந்த டேட்ல நம்ம வந்து ரிக்வெஸ்ட் குடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2வது வந்து ஒரு சில நபர்கள் என்ன கேட்டாங்கன்னா, என்னோட ஐடி வந்து பிளாக்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து மறுபடியும் மெயில் போடலாம்
அவங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2வது ஆல்ரெடி டைமண்ட் மெம்பர், கோல்டு மெம்பர், சில்வர் மெம்பர்லாம் நம்ம ஆல்ரெடி இருக்கிறோம். அதெல்லாம் இனிமே இருக்காது. நமக்கு என்ன ஒர்க் குடுக்க போறாங்களோ, அந்த ஒர்க் பேஸ்டா தான் நமக்கு வந்து இன்கம் இருக்கும். சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு ட்ரெய்னிங் பீரியடுன்னு ஒண்ணு இருக்குது. அதாவது மினிமம் 4 மந்த் மேக்ஸிமம் 6 மந்த் அந்த ட்ரெய்னிங் பீரியட்ல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சேலரி வந்து கொஞ்சம் கம்மியா தான் வரும். சரிங்களா? ட்ரெய்னிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஃபிக்ஸடாட்டு மினிமம் வந்து 10,000 நமக்கு வந்து சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் பேஸ்டு வந்து நமக்கு நம்ம விரும்புற அளவுக்கு வந்து அதிகமான இன்கம் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 2வது ஒரு கொஸ்டின் ஒருத்தங்க கேட்டாங்க. சார் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறேன். எனக்கு வந்து நம்ம எஸ்பிஓ பண்ணலாமா? அப்படின்னு கேட்டாங்க. தாராளமா பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க கூட எஸ்பிஓ பண்ணலாம் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வேலட்ல இருக்கிற அமௌண்ட்ட வந்து நம்ம வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது அ ஒரு நிமிஷம். என்ன பண்ணியிருப்போம்னா, இப்போ வந்து நம்ம வீடியோ பார்த்த அமௌண்டு, ரெஃபர் பண்ண அமௌண்டு, இந்த அமௌண்டெல்லாம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அஃபிலியேட் அக்கவுண்ட்டுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம். அது சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. நெறைய பீப்பிள் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா, ஒரு சில பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் அவங்க பண்ணாதனால, அவங்க வேலட்ல இருக்க அமௌண்ட் வந்து 0 ஆயிருக்கும். மறுபடியும் அவங்க வந்து மாத்தலாமான்னா, மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? உங்களுக்கு 0 ஆயிருதுன்னா, உங்களுக்கு வந்து ஒண்ணுமே கிடைக்காது. ஏன்னா, ஒரு விஷயம் வந்து எஸ்பிஓ சைட்லேருந்து சொல்லும்போது நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அதனால 0ல இருக்கிற பீப்பிள் வந்து அவங்க வேலட்ல இருக்க அமௌண்ட் வந்து இனி அவங்களுக்கு வராது. அஃபிலியேட் அக்கவுண்ட் மாறி இருந்தா, உங்களுக்கு வந்து உங்க அஃபிலியேட் அக்கவுண்ட்ல என்ன அமௌண்ட் இருக்கோ, அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து வந்துரும். அதே நேரத்தில இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 20% டிடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில வந்து பான் கார்டு சப்மிட் பண்ணாதவங்களுக்கு வந்து 20%ம் பண்ணவங்களுக்கு வந்து 5%ன்னு ஒரு மாரி சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது வந்து வரும் நாட்கள்ல அந்த அந்த வித்ட்ரா ரிக்வெஸ்ட் குடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்ட்டா எவ்வளோ டிடக்ஷன் ஆகும்னு மறுபடியும் சங்கர் சார் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, "யூ ஆர் நாட் எ எஸ்பிஓ மெம்பர்" அப்படின்னு வர்றவங்களுக்கு வந்து நம்ம தான் மிஸ்டேக் பண்றோம். நீங்க வந்து கரெக்ட்டா உங்களோட ஸ்டாஃப் ஐடிய போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில வந்து உங்களோட மொபைல் நம்பர போட்டும் நீங்க லாகின் பண்ணி செக் பண்ணுங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2வது வந்து மொபைல் நம்பர் வந்து மிஸ்டேக் இருக்கு. அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மறுபடியும் மெயில் போடுங்க. அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு வந்து மெயில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் கேட்டிருந்தாங்க, சார் வந்து அந்த 0 டிடக்ஷன் அது இருக்குமான்னா, அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு வந்து ஒவ்வொரு பேமெண்ட்டுக்கும் வந்து 20% டிடக்ஷன் இருக்கும். அதிலேயே வந்து டிடிஎஸும் நமக்கு வந்து மைனஸ் ஆயிரும். அந்த 20%லயும் உங்களுக்கு வந்து 5% வந்து டிடிஎஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூவா குடுக்கக்கூடிய ஒர்க்ல வந்து நமக்கு வந்து சேலரி ஸ்லிப் நமக்கு வந்து மந்த்லி சேலரி வருது பார்த்தீங்களா? அதில வந்து சேலரி ஸ்லிப் வந்து கம்பெனி சைட்லேருந்து நம்மளோட சைட்லேயே வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. அந்த சேலரி ஸ்லிப்ப வச்சு நம்ம வந்து லோன் இந்த மாரி காரியங்களுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தரக்கூடிய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 1 ஹவருக்குள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் வந்து மேக்ஸிமம் 1 ஹவர் அதுக்கு உள்ள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதில இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க தரக்கூடிய ஒர்க் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து ட்ரெய்னிங் வீடியோ எல்லாமே வந்துரும். அதனால யாரும் கவலைப்பட வேண்டாம். இப்போ வந்து நமக்கு வந்து மனசுல வந்து ஒரு தாட் இருக்கும். எப்படின்னா, ஒர்க் வந்து கஷ்டமா இருக்குமா? இல்லையா? அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். அத பத்தி கவலைப்பட வேண்டாம். எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பிஓ சைட்லேருந்து அவங்க சொல்லி தருவாங்க. நம்ம சேனல்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நானு ரெகுலரா அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து போடுவேன். சரிங்களா? அதனால அத பத்தி கவலைப்பட வேண்டாம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் கேட்டிருந்தாங்க, "சார் மறுபடியும் பிரேக் வருமா? மறுபடியும் இஷ்யூஸ் எதுவும் வருமா?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 100% இருக்காது. உங்களுக்கு வந்து இனிமே வந்து ரெகுலரா ஒர்க் இருக்கும். உங்களுக்கு வந்து ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலரா உங்களுக்கு கிடைக்கும். பெர்மனன்ட் ஜாப் மாரி கிடைக்கும். பெர்மனன்ட் போஸ்ட் தான் இருக்காதே தவிர, உங்களுக்கு வந்து ஜாப் வந்து பெர்மனன்ட்டா உங்களுக்கு வந்து ரெகுலரா இருக்கும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
இந்த விஷயங்கள் பத்தி நம்ம லைவ்ல யார் யார் ஒவ்வொரு கொஸ்டின் கேட்பாங்களோ, அந்த கொஸ்டினுக்குள்ள ஆன்சரு நான் வந்து கேட்டு தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். சரிங்களா? மேலும் ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல உங்களுக்கு வந்து டவுட்ட நான் கிளியர் பண்றேன். சரிங்களா? வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.